வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். டிஆர்பியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து மெக்கானிக்ஸ் வந்து 2007 நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து வரிசையாக பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு 1 by 1 வந்து பார்ப்போம். நமக்கு எப்பயுமே வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வருஷம் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த ஏரியாவை நம்ம நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணோம், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், எதுக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். கொஸ்டின் செட்டர் வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதுக்காக நமக்கு இன்றைக்கி மெக்கானிக்ஸில் 2007 நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது வந்து வரிசையாக 1 by 1 வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1. P and P are two forces acting at a point. ரெண்டு ஃபோர்ஸு P and P ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஆக்ட் பண்ணுது. If the magnitude of the resultant force is P, அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூடும் P அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு வந்து நமக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். என்ன ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தா அதுக்கு ரிசல்டன்டோட மேக்னிடியூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதை பயன்படுத்தி இங்கே நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது. அதனுடைய ரிசல்டன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். இப்போ வந்து P அப்படின்ற ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஒரு பாயிண்டில், இந்த பாயிண்டில் வந்து ஆக்ட் பண்ணுது. Q அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணுது ஒரு பாயிண்டில். அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேரலோகிராம் லா வந்து சொல்லுது. பேரலோகிராம் லா அப்படி இந்த பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டயகனல் தான் வந்து அந்த ரிசல்டன்ட். ஸோ இதான் வந்து R அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆருக்கு உண்டான ஃபார்முலா தான் R ஸ்கொயர் ஈக்குவல் டு P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஆல்ஃபான்றது இந்த ஆங்கிள், இந்த Pக்கும் Qக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் தான் அந்த ஆல்ஃபா. இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா தான், இதான் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட். மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூடுக்கு ஃபார்முலா. ஸோ அதனால் அதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரிசல்டன்ட். ஸோ எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி போடுறோன்னு பாருங்கள். இதில் முதல்ல தெரிஞ்சுக்கிறவனு இந்த எப்போயுமே வந்து ப்ராப்ளத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனா, P and P are two forces acting at a point. அப்படின்னா Pன்ற ஒரு ஃபோர்ஸு, இன்னொரு ஃபோர்ஸும் Pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து Qவும் வந்து P தான். Q is also P. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் இஸ் P. அப்போ ரிசல்டன்ட்டும் இங்கே வந்து P தான். ஸோ அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம Qக்கு பதிலாக P போடணும், Rக்கு பதிலாகவும் P போடணும். ஸோ போட்டோம்னா அந்த ரிசல்டன்ட்டோட ஃபார்முலாவில் மேக்னிடியூடு ஆஃப் த ரிசல்டன்ட்டோட ஃபார்முலாவில் போட்டோம்னா R ஸ்கொயருக்கு பதிலாக P ஸ்கொயர் is equal to P square plus P square plus 2 into P cos alpha அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து ஒரு P ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த P ஸ்கொயர் இந்த P ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த பக்கம் 0. இங்கே வந்து P ஸ்கொயர் ப்ளஸ் 2P ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து 0 is equal to P ஸ்கொயர் வெளியே எடுத்தோம்னா உள்ளே வந்து 1 + 2 cos ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டுனுடைய ப்ராடக்ட் வந்து 0ன்னா ரெண்டும் வந்து தனித்தனியாக 0வாக இருக்கணும். இப்போ வந்து AB = 0ன்னா either
A is equal to 0 or B is equal to 0. இப்போ A not equal to 0 வரந்தால் B is equal to 0. அது மாதிரி P வந்து இங்கே ஃபோர்ஸு அது வந்து not equal to 0 அப்படின்னா எது வந்து 0? 1 plus 2 cos alpha is equal to 0. Therefore 2 cos alpha is equal to minus 1. Therefore cos alpha is equal to minus 1 by 2. ஸோ அப்போ வந்து cos alpha is equal to minus 1 by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ cos alpha is equal to minus of cos 60 வேல்யூ வந்து ஆஃப், அதனால் அந்த ஆஃப்க்கு பதிலாக cos 16 போடுறோம். ஸோ தட் இஸ் நமக்கு என்ன தெரியும், cos 180 minus theta is equal to minus cos thetaன்னு தெரியும். ஸோ அதுபடி cos alpha is equal to cos 180 minus 60 அப்படின்னு எழுதலாம். Therefore cos alpha is equal to cos 120. Therefore alpha is equal to 120. ஸோ alpha is equal to நமக்கு 120 கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஆல்ஃபா is equal to ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 120ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 120, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஈஸி தான் அந்த ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை, அந்த மேக்னிடியூடோட ரிசல்டண்ட்டோட மேக்னிடியூட் ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு போகலாம். செகண்ட் ப்ராப்ளம். If the resultant of two forces P and Q acting at a point is R. P and Q அப்படின்ற ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது ஒரு பாயிண்டில், அதனுடைய ரிசல்டன்ட் வந்து R. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q is doubled. Q வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா, when Q is doubled, Q வந்து டபுள் ஆயிடுச்சுன்னா R is doubled. Q is doubled, R is doubled. Q டபுள் ஆயிடுச்சுன்னா R வந்து டபுள் ஆகுது, அது ஒரு கேஸ். அடுத்த கேஸு Q வந்து ரிவர்ஸ்டு. Q வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, Q வந்து மைனஸ் Q ஆயிடுச்சுன்னா அப்பையும் வந்து R டபுள் ஆகுது, அது ஒரு கேஸ். ஸோ அப்போ வந்து இதை தான் பயன்படுத்தி இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் P is to Q is to R is equal to, இதில் வந்து என்ன வருது, A வருதா ஆன்சர் வருதா, B ஆன்சர் வருதா, C ஆன்சர் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்கப்படி மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன் இப்போ தான் பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை வந்து பயன்படுத்துவோம். ஃபார்முலா என்னது, R square is equal to P square plus Q square plus 2PQ cos alpha. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அதாவது முதல் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, if the resultant of two forces P and Q acting at a point is R. அந்த சென்டென்ஸ்க்கு இதான் மீனிங். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். செகண்ட், ரெண்டாவது சென்டென்ஸ், Q is doubled, R is doubled. Q வந்து டபுள் ஆச்சுன்னா R வந்து டபுள் ஆகுது. Q வந்து டபுள் ஆச்சுன்னா R டபுள் ஆகுது அப்படின்றது பா. அப்போ 2R அப்படின்னு போடணும் இந்த பக்கம். இங்கே P ஸ்கொயர், இங்கே 2Q போடணும். ஏன்னா இங்கே வந்து ஆரும் டபுள் ஆகுது, Qவும் டபுள் ஆகுது. 2P into 2Q into cos alpha. ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, Q இருக்க வேண்டிய இடத்துல 2Q போட்டிருக்கோம், R இருக்க வேண்டிய இடத்துல 2R போட்டிருக்கோம். ஏன்னா Q வந்து டபுள் ஆகும்போது Rயும் டபுள் ஆகுது அப்படின்றத அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி அந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 4R square is equal to P square plus 4Q square plus 4P into Q cos alpha அப்படி கிடைக்குது. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் அடுத்த சென்டென்ஸு, Q வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா R வந்து டபுள் ஆகுது. Q வந்து மைனஸ் Q ஆச்சுன்னா R வந்து 2Rஆக மாறுது அப்படின்றது அடுத்த ரிசல்ட்டு. ஸோ அதையும் வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்.
அதாவது மொதல் ஈக்குவேஷனில் ஆர் q வந்து மைனஸ் q போட்டு ஆருக்கு பதிலாக 2r போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, இங்கே வந்து 2r whole square is equal to p square plus minus q whole square plus 2p into minus q into cos alpha. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4r square is equal to p square plus q square minus 2pq cos alpha. இது மூணாவது ஈக்குவேஷன். ஸோ இந்த 1 2 3 ஈக்குவேஷன்லேருந்து இந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஒன்றாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்கள். equation 1 and 3, adding equation 1 and 3, 1 plus 3, 1 plus 3 என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் ஸ்கொயர் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 4r ஸ்கொயர் இருக்குது. அப்போ 5r ஸ்கொயர் equal to ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து p ஸ்கொயரு, தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் p ஸ்கொயரு அப்படின்றதுனால 2p ஸ்கொயர். அடுத்தது q ஸ்கொயர், ரெண்டுமே q ஸ்கொயர் தான், அதனால் 2q ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2pq காஸ் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் 2pq காஸ் ஆல்ஃபா, இங்கேயும் வந்து மைனஸ் 2pq காஸ் ஆல்ஃபா இருக்குது, மேலே வந்து மைனஸ் 2pq காஸ் ஆல்ஃபா, ரெண்டு கேன்சல் ஆயிரும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து 2ஆல் பெருக்குங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து 2ஆல் பெருக்குங்க. ஈக்குவேஷன் 3 வந்து 2ஆல் பெருக்குனா 8r ஸ்கொயர் equal to 2p ஸ்கொயர் plus 2q ஸ்கொயர் minus 4pq into cos alpha. இது வந்து 5வது ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்கிறீங்க, 2வது ஈக்குவேஷனையும் 5வது ஈக்குவேஷனையும் கூட்டுறீங்க. 2ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. 2 + 5 கூட்டினா என்ன கிடைக்கும், 2 + 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2வது ஈக்குவேஷனில் வந்து 4r ஸ்கொயர் இருக்குது, இதில் வந்து 8r ஸ்கொயர் இருக்குது. அப்போ 12r ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்புறம் வந்து p ஸ்கொயர், இங்கே வந்து 2p ஸ்கொயர் இருக்குது, அப்போ 3p ஸ்கொயர். ஸோ 2வது ஈக்குவேஷனையும் 5வது ஈக்குவேஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2வது ஈக்குவேஷன் 5வது ஈக்குவேஷன். அடுத்தது வந்து 4q ஸ்கொயர் 2q ஸ்கொயர், அப்போ வந்து 6q ஸ்கொயர். அடுத்தது இதுவும் கேன்சல் ஆயிரும். 4pq காஸ் ஆல்ஃபா இருக்குது, இங்கே மேலேயும் வந்து 4pq காஸ் ஆல்ஃபா இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து நமக்கு 5வது ஈக்குவேஷன் 6வது ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இதையும் வந்து சிம்பிளிஃபை, இதை வந்து 6ன்னு வேணால் அடுத்த ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுவோம். 3ஆல் டிவைட் பண்ணால் 4r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் 2q ஸ்கொயர். இதை 6ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா 4வது ஈக்குவேஷனையும் 6வது ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம இப்போ கொண்டு வரப்போம். ஸோ 4வது ஈக்குவேஷன் வந்து என்னது, 5r ஸ்கொயர் equal to 2p ஸ்கொயர் ப்ளஸ்
நாலாவது ஈக்குவேஷன் 2p² + 2q². இது 4. அடுத்தது ஆறாவது ஈக்குவேஷன் 4pr² = p² + 2q². இப்போ இந்த ஆறாவது ஈக்குவேஷன் இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணுறது நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, 3 வேரியபிள் கொடுத்துருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதை கூட இப்படி மாற்றி எழுதிக்கங்க. 2p² + 2q² - 5r² = 0. அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் p² + 2q² - 4r² = 0. இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து p², q², r². ஒன்ஸ் அகெயின் p². ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வரிசை எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து மேலே வந்து 2 இருக்குது, கீழே 1 இருக்குது, இங்கே 2, இங்கே 2, இங்கே -5 -4. ஒன்ஸ் அகெயின் 2 1. இப்போ p² டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 8 -8 -8 + 10 = q² டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். q²க்கு -5 + 8 = r² டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2 4 -2 2 2 4 -2. இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா p² / 2 q² / 3 r² / 2. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா p/√2 q/√3 = r/√2. ஸோ இதை வந்து நமக்கு ஆன்சர். அப்போ p/q/r வந்து என்ன வருது அப்படின்னா √2 √3 √2. அப்போ வந்து இங்கே ஆன்சர் வந்து √2 √3 √2 வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து இருக்குது. ஸோ 2 தான் வந்து ஆன்சரு, அதாவது B தான் ஆன்சர். ஸோ B is the answer. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். சிம்பிள் தான். நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட்டில் கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி மொத்தம் 3 ஈக்குவேஷன் கிடைக்குது. அது 2 ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிருது. ஸோ ஈஸி தான், போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். A body of weight 75 kg is at rest on the horizontal table and is about to slide when pulled by a horizontal force 25 kg. The coefficient of friction is equal to. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஃப்ரிக்ஷனில் வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடியோட வெயிட் 75 kg இருக்குது. ஸோ அது வந்து ஹரிஜாண்டல் டேபிளில் இருக்குது. ஸோ இதான் வந்து ஹரிஜாண்டல் டேபிள். ஸோ ஹரிஜாண்டல் டேபிளில் ஒரு பொருள் இருக்குது. அதனுடைய வெயிட் வந்து 75 kg. இதான் அந்த பொருள். ஸோ இதனுடைய வெயிட் வந்து 75 kg. அண்ட் about to slide, அதாவது வந்து இதை நகர ஆரம்பிக்கிற போது இருக்கிறது. அதாவது வந்து
நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா, எப்போ வந்து பொருள் நகர ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிவாக இருக்கும் அல்லது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இருக்கும். சும்மா வந்து நகராமல் இருக்க பொருளுக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. எப்பயுமே ஒரு பொருள் வந்து நகர்ந்தால் தான் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து நகர ஆரம்பிக்குது, ஒரு வெயிட் இருக்குது, அது ஹரிசாண்டல் டேபிளில் வந்து இருக்குது, அது நகர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நகர ஆரம்பிக்குது when pulled by a horizontal force 25 kg. இப்போ வந்து அதுவாக நகரலை, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு 25 kg வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த சப்போஸ் வந்து இந்த திசையில் கொடுக்குறோம், 25 kg ஃபோர்ஸ் வந்து இந்த திசையில் கொடுக்குறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நமக்கு என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டை எந்த பக்கம் பொருள் நகருதோ, சப்போஸ் வந்து பொருள் வந்து இந்த பக்கம் நகருதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்து எப்பயுமே ஒரு பொருள் வந்து இருக்குது அப்படின்னாக்க அந்த பொருளுக்கு வந்து வெயிட் வந்து கீழ் நோக்கி இருந்தால் அதனுடைய நார்மல் ரியாக்ஷன் வந்து மேல் நோக்கி இருக்கும். அதனுடைய எப்பயுமே வந்து நார்மல் ரியாக்ஷன் அது வந்து மேல் நோக்கி இருக்கும். சப்போஸ் வந்து இங்கே வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆர், அது வந்து மேல் நோக்கி இருக்கும். ஸோ ஆர் அப்படி நார்மல் ரியாக்ஷன், இதுக்கு பேர் வந்து நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன். ஸோ ஆர் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ எஃப் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, ஆர் வந்து நார்மல் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இது இன்னும் நகர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்குது. இப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர் மைனஸ் வெர்டிக்கலாக வந்து ஆர் மைனஸ் 75 0 ஈக்குவல் டு 0, ஏன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அல்லது ஆர்ஸ் ஈக்குவல் டு 75ன்னு எழுதிடலாம். அதே மாதிரி ஹரிசாண்டலாக இது வந்து வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. வெர்டிக்கலி, ஹரிசாண்டலி, அடுத்தது ஹரிசாண்டலி. ஸோ ஹரிசாண்டலி ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா எஃப் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது, 25 kg வந்து ரைட் சைடு இருக்குது. அப்போ மைனஸ் 25 kg ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஈக்குவல் டு 25 kg. கேஜியெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். எஃப் ஈக்குவல் டு 25. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 75, எஃப் ஈக்குவல் டு 25 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஃப்ரிக்ஷனில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதனுடைய சிம்பல் வந்து மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர். மியூஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஆர். ஸோ இதான் வந்து ஃபார்முலா. கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்து ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதை இங்கே யூஸ் பண்ணலாம் நம்ம. அது என்னன்னா மியூஸ் ஈக்குவல் டு டேன் லாம்டா. லாம்டா வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே யூஸ் பண்ணலை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு. மியூஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக என்ன போடுறோம், 25 போடுறோம். ஆருக்கு பதிலாக 75 போடுறோம். போட்டு கேன்சல் பண்ணால் 1/3. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு 1/3. ஸோ அதான் வந்து ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 1/3 தான் ஆன்சர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மீன்ஸ் 1/3.
ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து சி தான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரிக்ஷனுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. அது நார்மல் ரியாக்ஷனுக்கு என்ன ஆன்சரு, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆன்சருன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும், நமக்கு கிடச்சிரும். அடுத்து ஒரு ப்ராப்ளம், 4th ப்ராப்ளம். If the particle of weight 100 kg is rest on the inclined plane of inclination 30 degree, then the force of friction. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து இருக்குது. அந்த பார்ட்டிகளோட வெயிட்டு 100 kg. அது எங்கே இருக்குது அப்படின்னா இன்க்ளைன்டு பிளேன். இன்க்ளைன்டு பிளேன்னா அந்த ஹரிசாண்டலோட ஒரு கோணத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளேனுக்கு பேர் தான் வந்து இன்க்ளைன்டு பிளேன். ஸோ இதுதான் வந்து இன்க்ளைன்டு பிளேன், இது ஹரிசாண்டல் லைன். ஸோ இதில் வந்து ஒரு பாடி இருக்குது, ஒரு பொருள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அந்த பிளேன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்குது. அது ஹரிசாண்டலோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னா 30 டிகிரியாக இருக்குது. ஸோ 30 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்க, அல்லது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாடி எடுத்துக்கிட்டு இந்த பாடிக்கு வந்து ரிசால்வ் பண்ணணும். அந்த என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அப்புறம் எப்படி அதை வந்து ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு போதும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்ட்டிக்கல் இருக்குது, அதனுடைய வெயிட் வந்து 100 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கலோட வெயிட் வந்து 100 kg. இதுதான் பார்ட்டிக்கல், அதனுடைய வெயிட் வந்து இப்படி ஆக்ட் பண்ணும், கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணும், 100 kg. ஸோ அடுத்தது வந்து இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் வெயிட் 100 kg இஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, இன்க்ளைன்டு பிளேனில் ரெஸ்ட்டில் இருக்குது. இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தென் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வெயிட்டு, இப்போ இன்னொரு படம் கூட போடலாம், அது வந்து ஜென்ரல், இது இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டானது. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருந்தால், ஸோ இதுக்கு வந்து தீட்டான்னு வச்சுக்கிறோம், அது ஜென்ரல் பாயிண்ட்டு தீட்டா. ஸோ இதனுடைய வெயிட் வந்து டபிள்யூன்னு சொல்கிறோம். ஸோ டபிள்யூ. இப்போ இதுக்கு வந்து பர்பண்டிகுலராக, அதாவது பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இந்த டபிள்யூ வந்து ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது தீட்டான்னா இதுவும் தீட்டா. அப்போ இது வந்து டபிள்யூ காஸ் தீட்டா. அதுக்கு இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ரிசால்வ் பண்ணுறோம். இந்த டபிள்யூவை வந்து இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இந்த டைரெக்ஷனில் வந்து ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டைரெக்ஷனில் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா டபிள்யூ சைன் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. ஸோ ரிசால்வ் பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்படி வந்து இருக்குது அப்படின்னா, சப்போஸ் எஃப்ன்ற ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இது தீட்டா இருக்குன்னா இந்த சைடு இருக்கிறது ரிசால்வ் பண்ணோம்னா எஃப் காஸ் தீட்டா. ஸோ இங்கே வந்து எஃப் சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னா இந்த ஆங்கிள் தீட்டா தான். ஸோ அதை வந்து டபிள்யூ வந்து எப்பயுமே பெர்பண்டிகுலராக இருக்கும். இங்கே பிளேனுக்கு பெர்பண்டிகுலராகவும் பிளேனுக்கு ஹரிசாண்டலாகவும் ரிசால்வ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோர்ஸை. ஸோ இப்போ ரிசால்வ் பண்ணால் பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக ரிசால்வ் பண்ணால் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா, சாரி தீட்டா, இங்கே தீட்டான்னு தானே வச்சுருக்கோம். ஸோ அதனால் தீட்டான்னு வச்சுக்கிறோம். ஸோ தீட்டா. ஸோ இதுவும் வந்து தீட்டா, டபிள்யூ சைன் தீட்டா கீழ் நோக்கி இருக்குது. இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து இன்க்ளைன்டு பிளேனில் இருந்துச்சு, அது கீழ் நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்போ மேல் நோக்கி தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதை மேல் நோக்கி வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், எஃப்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து எஃப் அப்படின்னு சொல்லுவோம்.
இது அந்த பிளேனு. இப்போ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப் மேல் நோக்கி இருக்கும். இதில் நார்மல் ரியாக்ஷன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ரியாக்ஷன் ஆர். அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து நகர ஆரம்பிக்குது அப்படின்ற கண்டிஷனை வச்சுக்கிட்டு, இப்போ நமக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் டபிள்யூ காஸ் தீட்டா இருக்குது. அந்த பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக டபிள்யூ காஸ் தீட்டா இருக்குது. அதுக்கு பெர்பெண்டிகுலராக மேலே வந்து ஆர் இருக்குது. அப்போ அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அதனால் நமக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஆர் வந்து மேல் நோக்கி, இப்போ பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக மேல் நோக்கி இருக்குது. கீழ் நோக்கி என்ன இருக்குது அப்படின்னா டபிள்யூ காஸ் தீட்டா இருக்குது. அப்போ வந்து ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி எஃப் வந்து பிளேனுக்கு பேரலாக மேல் நோக்கி இருக்குது, கீழ் நோக்கி டபிள்யூ சைன் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் முக்கியமான ஈக்குவேஷன். இன்க்ளைன்டு பிளேன் வந்தாலே இதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நமக்கு. இப்போ ப்ராப்ளத்துக்கு வருவோம். இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் வெயிட் 100 kg. இப்போ நம்ம டபிள்யூக்கு வந்து என்ன போடணும் அப்படின்னா டபிள்யூ ஈக்குவல் டு 100 kg அப்படின்னு போடணும். தீட்டாக்கு பதிலாக 13 போடணும். அப்போ இந்த எஃப் தான் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் தேவை. இப்போ இதில் போடுவோம். போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு வெயிட் டபிள்யூக்கு பதிலாக வந்து 100, தீட்டாக்கு பதிலாக 30 sin 30. அப்போ வந்து 100 இன்ட்டு sin 30 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 15 வரும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் வந்து 50. ஸோ ஆன்சர் வந்து இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 50. ஸோ தான் அந்த ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் தீட்டா, டபிள்யூ சைன் தீட்டா ரொம்ப முக்கியம். அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ராப்ளம். அடுத்து 5th ப்ராப்ளம். 3 like parallel forces P, Q and R at the vertices of a triangle ABC. If the line of action of the resultant passes through the centroid of the triangle, then ஏதாவது எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் காமிக்கிற ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. அந்த ட்ரையாங்கிள் ஏபிசியினுடைய வெர்டெக்ஸில் 3 பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ ஏயில் வந்து பின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஏன்ற பாயிண்டில் பின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, பின்ற பாயிண்டில் Q அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, சின்ற பாயிண்டில் வந்து ஆர் அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. எல்லாமே வந்து பேரலல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே 3 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னு என்னன்னு தெரியும்னா நமக்கு. ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், like parallel forces அப்படின்னா ரெண்டு ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது லைக் parallel forces. unlike parallel forces அப்படின்னா ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில் இருந்தால் இன்னொன்று வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் unlike parallel forces அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து தியரி இருக்குது. அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதை அங்கே நம்ம தியரியை சொல்லிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தியரி இதுதான்.
இப்போ வந்து 2 பேரலல் ஃபோர்ஸ், இங்கே வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் 2 வச்சுக்கிட்டு ரிசல்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தியரம் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ அந்த தியரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, ஏன்ற பாயிண்ட்டு, பின்ற பாயிண்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, பி அப்படின்ற ஃபோர்ஸு. இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, Q அப்படின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2க்கு நடுவில் சின்ற பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டில் தான் அந்த ரிசல்டன்ட் இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த ரிசல்டன்ட். அந்த ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா P + Qவாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் அந்த ப்ராப்ளம் முக்கியமானது. அதாவது வந்து இந்த ரிசல்ட்டு நமக்கு தெரியணும். P × AC = Q × BC. ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போட போகிறோம். P × AC = Q × BC. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்டை சியில் தான் ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணுது, அல்லது சியில் வந்து ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணுது இந்த P × AC = Q × BCக்கு சமமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான். இப்போ இந்த படத்துக்கு வாங்க. படத்தில் வந்து Q அப்படின்ற ஃபோர்ஸு Bன்ற பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், Q அப்படின்ற ஃபோர்ஸு Bன்ற பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது. இங்கே லைன் வந்து BCன்ற லைன். ஸோ இந்த BCன்ற லைனில் Bன்ற பாயிண்டில் Qன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. Rன்ற பாயிண்டில் Cன்ற பாயிண்டில் Rன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி அந்த ரிசல்ட் படியே எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இந்த BCன்ற லைனில் Dயில் தான் அந்த ரிசல்டன்ட் இருக்கும். எதுக்கு ரிசல்டன்ட்டு, அந்த Qக்கு Rக்கு உள்ள ரிசல்டன்ட் வந்து இருக்கும். அது Q + R தான் மேக்னிடியூடு. ஆனால் அது இப்போ ஆக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து D, அதுதான் முக்கியம் நமக்கு. அப்போ நம்ம அந்த பழைய ரிசல்ட் படி, அந்த ரிசல்ட் படி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, Q × BD = R × DC அப்படின்னு எழுதலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளத்தில் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சென்ட்ராய்டு அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மள. சென்ட்ராய்டு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுடைய மீடியன்னா ஆப்போசிட்டாக வந்து 2ஆக டிவைட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் மீடியன். இதான் வந்து மீடியன். ஸோ இந்த மீடியன்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு தான் வந்து சென்ட்ராய்டு. இது ஒரு மீடியன். ஸோ அதே மாதிரி இது ஒரு மீடியன். இந்த பாயிண்ட்டு தான் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா என்னது, மீடியன்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணக்கூடிய இடம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மீடியன், ஏடின்றது வந்து மீடியன். இந்த படத்தில் ஏடின்றது மீடியன். அப்போ பிடியும் டிசியும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இது வந்து மீடியன், இந்த லைன் வந்து மீடியன். ஸோ இந்த லைன் வந்து ஏடி அப்படின்றது மீடியன்னா ஆப்போசிட் சைடை வந்து 2ஆக டிவைட் பண்ணுது. ஸோ ஆப்போசிட் சைடை 2ஆக டிவைட் பண்ணுது. அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மீடியன் அப்படின்றதுனால நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, BD = DCன்னு கிடைக்குது. BD = DC அப்படின்னு கிடைக்குது. இப்போ BDயும் DCயும் ஈக்குவல். அப்போ இதை 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா Q = Rன்னு கிடச்சிருது. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, Q = R அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம QRன்ற ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு எழுதுறதில் இந்த மாதிரி Q = Rன்னு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி அந்த ஏசியில் வந்து இது ஏன்ற பாயிண்ட்டு, இது சின்ற பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து Pன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, Pன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இதில் வந்து Rன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு 2ஓட ரிசல்டன்ட் எங்கே ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஈயில் ஆக்ட் பண்ணோம்.
ஸோ இது வந்து P + Rஆக இருக்கும் மேக்னிடியூட். அது நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா P × AE = R × EC. பட் இந்த ரெண்டு ஈக்குவல். ஏன்னா இது வந்து மீடியன், இந்த லைன் வந்து மீடியன், இது வந்து ஏசியை வந்து மிட் பாயிண்ட் அப்படின்றதுனால இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ P = Rன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து P = R. ஸோ இது வந்து இந்த ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணுங்கள். கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ கம்பைன் பண்ணால் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? P = Q = Rன்னு கிடைக்குது. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? 2ல் வந்து இருக்குது. ஆன்சர் வந்து 2ல் இருக்குது. ஸோ 2 தான் வந்து ஆன்சரு. ஸோ 2 இஸ் தி ஆன்சர். P = Q = R. ஸோ இன்றைக்கி வந்து 5 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்க ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே வரும். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.